அட்லீஸ்ட் ஒரு கேமுக்காக அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொடூரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாட்டுன்னு சொல்லி தம்பி அடிக்கிறானுப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இது கைத்தை பிடிக்கலான்னு போனால் அப்படியே டெஸ்ட்டு மிஸ்ஸில் அடிச்சுட்டு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கொடூரமாக அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஃபோனாலே அடிச்சு தாக்குறான், தம்பின்னு கூட பார்க்காம ஒரு கேமுக்காக. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அடிக்ட் ஆகிட்டு அச்சு குத்திடுறானுங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்லேயும் சண்டை நடக்கும்போது கூட ஒருத்தன் கேம் விளாண்டுங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம்டா சுடுடா, பறக்கும்டா, சுடுடா, ஏன்டா சுடு 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 பாத்துறானே. டேய் போடா, பாத்துறானே, சீக்கிரம் ஸ்பீடா போடா. எங்கடா அட்ரா அட்ரா. டேய் டேய் கும்மில்ற பாட்டடா ஃபோன் தட்டி யாரோ ஃபைனல் ஜெஸ்ரா. நான் எங்க இருக்கேன்னு கேட்டறேன். நான் லாஸ்ட்ல இருக்கேன்டா. நான் ஈஸியா பண்ணா. டேய் கையடோ என்னோட மேட்ச். டேய் கையடோ என்னோட மேட்ச் ஆறு தரம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா இன்னும் தேவல. அங்கே இருக்கறானே, அவனுக்கு அது கொடுத்திருப்பா. அங்கே தான் நான் நான் என்ன தகன் நீ டென்ஷன் பண்ணிட்டே. சீனனா ஹாய் ஆரிவே சகோடு. நான் கும்முனினா அதுக்கு தான் மன டென்ஷன்ல கத்துறான் தெரியுமா? நான் எடுனானா சூப்பர் சூப்பர். ஓ போடு போடு போடு. இதை வச்சு பாப்புலர் ஆயிடலாம். ஆமாங்க அவனுக்கு பண்ண சத்தியமா அது அவங்கள ஃப்ரீ ஃபயர் வீடியோ வைக்கிறதில்ல, கேம் விளாடி. இங்கே 2 பேரும் அடிச்சுக்கிற வீடியோ வச்சாலே போதுட்டா டாப் ஆப்பர் ஆயிடலாம். இப்போ பாரு பாட்டு ஸ்டார்ட் ஆக போகுது பாரு. நீ கம்மிடுற நான் பாட்டுனது அந்த நம்பி போயிடுவேன். ஹாய் गाइस. ஏய் உனக்கு சென்ட் பண்ணேன், எடிட் பண்ணி வச்சு விடு யூடியூப்ல. ஏய் நீ ஆடுறது வீடியோ எடுக்கிறேன், நான் உன்ன வீடியோ எடுக்கிறேன். சரி இது வரைக்கும் ஏய் ஒண்ணுமே இல்லடா நிதிஷ். இப்போ நீ விளையாடுறல அத்தோட இதை ஆட் பண்ணிடு, செம்மையா போவோம். டேய் இது வரைக்கும் யாரா எவ்வளவு கஷ்டப்பட்டது கேம்ல? நான் இவன் டாப் அப் பண்ணா வேணாம்னா நோ நாட்டுக்காக கஷ்டப்பட்ட மாதிரி கேட்டு சீரியஸான பேட்டர்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கொஞ்சம் ஃபோக்கஸ் தல அது மேல 1 ரூபாய் தல 9 ரூபாய் இருந்தது 9 அத 1 ரூபாய் மேல வெஸ்ட். போடு 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 1 ரூபாய் தல கன்ஃபார்ம் பண்ணு. மிடிக்கு 2 பேர் தான். அங்க உட்கார். இது வரைக்கும் யாரா கஷ்டப்பட்டீங்க? நான் ஏன் உசுரோட இருக்கணும்? கிளம்புங்க. நம்ம 3 பேர் விழுந்து சாகிறதுக்கு ஒரு கிணறு கிடைக்காதா? ஏய் கிணத்தெல்லாம் தண்ணி இல்லடா. நாளைக்கு கேப் சொல்றாங்கண்ணா. நான் சீனனா போடுமா கண்ண மாத்ரா. டேய் டூபு பாட்டு போவாதடா செத்துற போறடா பாட்டு. ஓ மேலே போட்டுறடா கிரேனேட். ரிமோட் போடுறா. சா வச்சி ரிமோட் போடுறான் அவன. சூப்பர் गाइस சூப்பர். பாட்டு ஜெயிஸ்டா. லூஸ் இல்லனே மென்டல். ஐயோ ஐயோ. ஏய் இப்படி இந்த கஷ்டம்டா மாஸ்டர் போடுது. நிஜமா தான். ஏன்னா 2 பேரும் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க அவனுக்கு காசு குத்துறான்னு சொன்னல, ஐடி நீ வாங்கிக்கோ. எதுக்கு இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப நடிக்கிறானே அவிலி. நான் இந்த வீடியோ
யூடியூப் வைக்காத நான் வேற எதில் வைக்கிட்டேன்னா கம்முனே நானோ டேய் உன்னுக்காக தான் சீரியஸா கேக்குறேன். உங்களை ஃபேமஸ் பார்த்துறேன் அக்கிபெட்டி மாச்சாவோட கேவலமாயிட்டீங்கடா. ரெண்டு பேரும் ரொம்ப டெய்லிலாம் பார்க்கணும், சண்டை போட்டுருக்கோம். அதுனா தேவையில்லாம பாட்டுன்னு பேச்சு. ஆக்ஸ்போர்ட் கேட்கறதுக்கு வராங்க, ஆக்ஸ்போர்ட் வாங்கிப்பாங்க. ஆனா ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க. பாட்டுன்ட்டு பாட்டுன்னா ப்ரோ பாட்டுனா அது ஒண்ணுமே ஆட மாட்டான், சரியாவே ஆட மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு ப்ரோ கேம் விளையாடுறது? அது ரேங்க் புஷ் பண்றதுக்கோசம் ஆடுறாங்க. ஓஹோ, கேம்ல பாட் அதிகமா இருப்பாங்களா இல்ல? அண்ணா நல்லா ஆடுவான், தம்பி அப்பப்போ ஆட மாட்டானா அண்ணனுக்கு போவான். இதனால ரெண்டு பேருக்கு பிரச்சனை. குடும்பத்துல சண்டை? குடும்பத்துல இல்ல, ஃப்ரீ ஃபயர்ல தான் சண்டை. பொதுவா சண்டையா ஃப்ரீ ஃபயர்ல கேம்ல மட்டும் சண்டையா? கேம்ல மட்டும் சண்டை. மாத்த முடியாதா? மாத்தவே முடியாது. படே படே அவன் வேறல வாய சப்பிட்டே லாலிபாப் படம் வாங்கி கொடுக்குறாப்போ. சாப்பிட்டு எதனா ஒன்று ரூபா டேஸ்டா நாக்கிலே தடவினேங்கிறான். ஹலோ ப்ரோ, உங்களோட ஃப்ரீ ஃபயர் கேம் எப்படி போகுது? ஏய் நாளைக்கு அந்த மிஸ் பேர் என்ன பேர்றா? கவிதா. நாளைக்கு ஷாரிக்கு 3 பேரு நாளைக்கு படிக்க சொன்னாங்க கேம். கீதா மைக் அலோடு தானே? கவிதா மிஸ் கவிதா மைக் அலோடிங் தானே? ப்ரோ இந்த கேம் விளையாடும் போது நீ எப்படி ஃபீல் ஆகுற ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, ஆடியன்ஸ் வெயிட்டிங் ப்ரோ. ப்ரோ இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடும் போது எப்படி ஃபீல்? கேம் விளையாடும் போது எப்படி ஃபீல் பண்றீங்க ப்ரோ? உங்களே தான் ப்ரோ. ப்ரோ பாட்டு ப்ரோ, பாட்டுன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா ப்ரோ? இல்ல பக்கத்துல சொல்றதுனால அப்படி ஒத்துக்கிறீங்களா இல்ல நீங்களே ஓனா சொல்றீங்களா? இல்ல, அவன் ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கிறான். அவங்க அண்ணா அவனை திட்டி அவனால முடியல, அவன் மனசுலயே பாட்டா மாட்டாப்ல. அவன் நல்லா தான் ஆடுறான், அவன் உள்ள திறமை இருக்குது. ஏமாறதுல தெரியும், வெளியில காட்டணும். அவன் அதை வெளியில காட்டணும். அவன் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு டெய்லி அழுது நிற்கிறான். பயத்துல அவன் என்ன பண்றான்னா, அவன் டெய்லி மம்மி வராங்கடா வாடான்னு சொல்றான். சரி எல்லாத்தையும் ஆமாதான் ப்ரோ. பண்ணாத. ஓகே ப்ரோ, நாளைக்கு லைவ் இதுதான். ஓகே ப்ரோ. அந்த ரவுண்ட் தோத்தீங்களாடா? பின்னாடி நிச்சயமா பாட் மாதிரி. உங்களை விட பாட் 3 ரவுண்ட்ஸ் பண்ணீங்க. ஒரு ரவுண்ட் ஜெயிக்கிறதுக்கு நான் ப்ரோ. எடுத்துறா. நீங்க எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்ணீங்க கேம்? ப்ரோ எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க கேம்? கேம் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? இப்போல இது வரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ, இதுல இருந்து ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஃபோன் தொடுவீங்க ப்ரோ? ப்ரோ ஒரு நாளைக்கு எத்தனை பாய் ஆடுவீங்க ப்ரோ? ஏய், ஒரு வாட்டி நைட்ல கூட ஆடுவீங்களா? பாதி ராத்திரி இல்ல. லைவ் இல்ல லைவ் போட்டுருல? இல்ல நெட் இல்ல, அன்லிமிட்டட் போட்டுக்கலாம். சரி அவங்க வீடியோட மேட்ச் பண்ணிடலாம். சரி இத பார்த்து கத்து